பிரான் தொக்கு ஜஸ்ட் 2 இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிக்கன் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான். 2 இன்கிரீடியன்ட்ல என்ன டேஸ்ட் வந்துடும் மட்டும் நினைக்காதீங்க. பயப்படாம நம்பி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாப்போமா? இதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனா இல்லைங்க, நீங்க ஒரு 1/2 கிலோ ப்ரானுக்கு 1/2 கிலோ வெங்காயமே எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னு லாஸ்டா தெரியும் உங்களுக்கு. காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு எடுத்துக்கோங்க. என் மிளகா ரொம்ப காரமா இருக்கு, அதனால நான் 4 தான் எடுத்திருக்கேன். அதையும் விதை எடுத்துட்டு வார்ம் வாட்டர்ல ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு போறேன். ஏன்னா எனக்கு மிளகாவோட கலர் வேணும், ஆனா ரொம்ப காரம் வேண்டாம். தண்ணியில ஊற வச்சீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ ஒரு வானல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ணின வெங்காயம் போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் முக்கா பதத்துக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ப்ரான் சேர்த்துப்போம். ஏன்னா ப்ரான் சேர்த்து 5 to 6 மினிட்ஸ் தான் நம்ம வந்து வதக்க போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கணுமா, சில்லி பவுடர் சேர்த்துக்க கூடாதான்னு. உங்ககிட்ட காஞ்ச மிளகா இல்லாத பட்சத்துல சில்லி பவுடர் கண்டிப்பா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ரெசிபிக்கு காஞ்ச மிளகா தான் ப்ரிஃபரபிள். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிருக்குது. இப்ப நீங்க பாக்கலாம், நான் 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்ததுக்கு எனக்கு தொக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நீங்க நல்லா 400 to 500 கிராம்ஸ் வெங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்ல தொக்கு நல்லா நிறைய இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 2 இன்கிரீடியன்ட் பிரான்ஸ் ரெடி. கடைசியா இந்த கடாய் ரைஸை மட்டும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் வெங்காய தொக்கு அந்த கடாயில வச்சிருங்க சாதம் கலக்கிறதுக்கு. நான் ஒரு 3 கார்லிக் மட்டும் நல்லா பொடியா கட் பண்ணி நல்லா ப்ரௌனா நானும் வறுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரான் ஃபிளேவரோட கார்லிக் ஃபிளேவர் சேர்ந்தா நல்லா இருக்கும். அதனால இந்த ரைஸ்ல நான் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு தனியா வறுத்துக்கிறேன், ஆப்ஷனல் தான். இந்த தொக்குல ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நல்லா செவந்த கார்லிக்கை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஸ்பைசியான கார்லிக் ப்ரான் கடாய் ரைஸ் ரெடி. இந்த ரைஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாம இந்த ரைஸையும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியான இந்த சிந்தாமணி ஸ்டைல் ப்ரான் தொக்கு செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.